இந்த மாதிரி தீக்குச்சில தீ கொளுத்துனா மஞ்சள் கலர்ல எரியுது, அதே தீயை கேஸ் அடுப்புல வச்சா ப்ளூ கலர்ல எரியுது. இது எதனால இப்படி ரெண்டு கலர்ல எரியுதுன்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா புரியும்படியே பாத்திரலாம். இப்போ செய்முறைக்காக தீ பற்றக்கூடிய எரிபொருள் எடுத்துடலாம். அடுத்ததான் அந்த எரிபொருளை ஸ்ப்ரே பண்ணதுக்காக இந்த ஸ்ப்ரே அடிக்கிறத பாட்டிலோட மேல் பகுதியில மாட்டிடலாம். பொதுவா தீ எரிய 3 விஷயம் தேவை. அதுல விஷயம் எரிபொருள். இப்போ நமக்கு இந்த பாட்டில்ல எரிபொருள் இருக்கு, அது ஸ்ப்ரே அடிக்கும் போது இந்த மாதிரி வெளியே வரதை நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது தீ எரிய தேவையானது என்னன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றிலே இருக்கு. மூணாவது முக்கிய விஷயம் என்னன்னா வெப்பம், அது நம்ம இந்த லைட்டர் மூலமா கொடுத்துடலாம். இப்போ இந்த செய்முறையை செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செய்முறையை யாரும் கண்டிப்பா வீட்டுல வச்சு செய்யாதீங்க. இப்போ இந்த எரிபொருளை ஸ்ப்ரே பண்ணி எரிய வைக்கிறேன், என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க எத்தனை முறை இந்த எரிபொருளை எரிச்சாலும் மஞ்சள் கலர்ல தான் வருது. இது எதனால மஞ்சள் கலர்ல வருதுன்னா, வெளியே வரக்கூடிய எரிபொருள் முழுமையா எரிய தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததுதான் காரணம். அதனால இந்த எரிபொருளோட கூடுதலா ஆக்சிஜன் கலக்கிற மாதிரி இந்த பகுதியில செட் பண்ண போறோம். அதுக்காக மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஒரு ஏர் பம்ப் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த பம்ப்ல ஏர் வரக்கூடிய பகுதியில டியூப் ஒன்று மாட்டிருக்கோம். அந்த டியூபோட இன்னொரு முனைய ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய பகுதியில மாட்டிடலாம். இப்போ இந்த காத்து வரக்கூடிய டியூபை சரியான முறையில மாட்டியாச்சு. இப்போ இந்த ஏர் பம்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த டியூப் மூலமா காற்று வரதை கை வைக்கும் போது உணர முடியுது. இப்போ இதுல வர எரிபொருளும் காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கிறதுக்காக இதுல ஒரு பைப் ஒன்று மாட்டிடலாம். இப்போ இதுல வர எரிபொருளும் காற்றும் கலந்து இந்த பகுதி வழியே வெளியே வரும். இப்போ நம்ம இந்த எரிபொருளை எரிய வைக்கிறோம், என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க ப்ளூ கலர்ல தீ எரியுது. அதாவது இதுல வார எரிபொருள் முழுமையா எரிய தேவையான ஆக்சிஜன் நம்ம கொடுத்ததுனால ப்ளூ கலர்ல தீ எரியுது. அதே மாதிரி தான் கேஸ் அடுப்புலயும் முழுமையா அந்த கேஸ் எரிய தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால தான் இந்த கேஸ் அடுப்பு ப்ளூ கலர்ல எரியுது. அடுத்ததா இதுல கேஸ் முழுமையா எரிய தேவையான ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அது வேற எங்கேயும் இல்ல, இதுக்கு அடியில இருந்து தான். இப்ப இந்த கேஸ் அடுப்பை தூக்குறேன், நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ் வரக்கூடிய பகுதியில வலது பக்கமும் இடது பக்கமும் ஓட்டை இருக்கிறத பார்க்கலாம். இது வழியா தான் இந்த சுற்றுச்சூழல இருக்கிற ஆக்சிஜன் இந்த கேஸோட கலந்து எரியக்கூடிய பகுதிக்கு போகுது. இப்போ ஆக்சிஜன் போகக்கூடிய இந்த ஓட்டைய என்னோட விரலால ஓரளவுக்கு அடைக்கிறேன். அடுத்ததா எரியக்கூடிய அடுப்பு என்ன கலர்ல எல்லாம் எரியுதுன்னு பாருங்க. இப்போ அந்த ஓட்டைய விரலால அடிச்சதும் பாதிக்கு மேல மஞ்சள் கலர்ல எரியுது. அடுத்ததான் அடைச்ச வரல எடுத்ததும் முழுமையா எரியக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் கிடைச்சு ப்ளூ கலர்ல எரியுது. அதனால இந்த மாதிரி கேஸ் அடுப்பு என்ன கலர்ல எரியணும்னு ஆக்சிஜனோட அளவு தான் தீர்மானிக்குது. அதே மாதிரி உங்க வீட்டுல உள்ள கேஸ் அடுப்புல மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த மஞ்சள் கலர் தீயில இருந்து கருப்பு கலர்ல புகை வரும். அதனால பாத்திரத்திலையும் கறி பிடிக்கும், உங்க வீட்டு சுவர்லயும் கறி பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஸ் அதிகமா செலவாகும். அதனால உங்க வீட்டுல உள்ள கேஸ் அடுப்புல மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சதுன்னா அதை சரி பண்றதுதான் நல்லது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உயிரினங்கள் உயிர் வாழ மட்டும் பல நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் ஆக்சிஜன் தான் காரணம். உதாரணத்துக்கு நாம பயன்படுத்துற கார் பைக்கு கூட ஆக்சிஜன் இல்லாம இயங்காது.